ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேரட் சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேரட் இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சீவி துருவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி கூட நம்ம வதக்கலாம். அதுக்கு வந்து 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் ஒரு சிட்டிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சைஸில். பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது. நான் இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், பரவலாக தெரியுது. உப்பு தேவையான அளவுக்கு. இது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிக்கலாம். நாம் எடுத்த பொருளெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். கேரட்டை துருவாமல் இந்த மாதிரியும் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ அடுப்பில் இரும்பு சட்டி வச்சு காஞ்சிட்ருக்குது. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் வதக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ காஞ்சிட்ருக்குது. நம்ம உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் செவந்த பின்னாடி நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு, புளி, பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோடைய தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடைசியில். இதை நல்லா வதக்கிட்டு ஆறுன வாட்டி நம்ம அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு டைம் போடுறோம் சின்ன ஜாரில். சட்னி அரைச்சிட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு தாளிச்சும் கொட்டிக்கிட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு. இந்த சட்னி வந்து முள்ளங்கி சட்னி எல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான். முள்ளங்கி சட்னி சாப்பிட்டீங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதே போதும். இதே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காது. அப்புறம் இனிப்பு அதிகம் இருக்கிறனால நம்ம புளி கொஞ்சம் கரெக்டாக போட்டோம்னா தான், புளியும் காரம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு மற்ற சட்னி மாதிரியே நல்லாவும் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நன்றி.